செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பு முழுமையா பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை டீகோட் பண்ண முடியுமா? அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிற விஷயம். 2021 தேர்தல் காலகட்டத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். திரு அமித்ஷா அவர்களும் அதை சொல்லி இருக்கிறார். பாரதிய ஜனதாவின் பல்வேறு மூத்த தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். அனைவருக்குமே தெரிந்த விஷயமும் கூட. புதிதாக அதிலே ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படியான சூழ்நிலையில் செங்கோட்டையனின் இன்றைய இந்த மனந்திறந்த பேச்சு, இந்த மன் கி பாத் என்ன உணர்த்துகிறது என்றால், செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்து விட்டார். அந்த முடிவை அவராக எடுப்பதை விட எடப்பாடி பழனிசாமி ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக விளைந்த முடிவாக இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், அவர் அதிமுகவின் சீனியர். அவரே கூறுகிற பல நிகழ்ச்சிகள் நானும் நேரடியாக பார்த்ததுதான். இன்றைய அதிமுகவுக்கு ஆல் இண்டியா என்கிற அந்த அடைமொழி சேர்த்த அந்த பொதுக்குழு கூட்டத்தை இன்றைக்கு செங்கோட்டையன் கூறினார். நான் தான் அதுக்கு பொருளாளராக இருந்தேன் என்று. அது சரிதான். அதிமுக என்கிற பெயரே இன்றைக்கு ஏஐடிஎம்கே மாறுகிற அந்த விஷயத்திலே செங்கோட்டையன் ஒரு பங்கேற்பாளராக, பங்குதாரராக இருந்தார். எல்லாமே உண்மைதான். ஆனால் 6 அமைச்சர்கள் சென்றார்கள். முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினார்கள். ஒரே ஒரு அமைச்சர், அதாவது செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் மட்டும்தான் வெளியே இதை பற்றி எல்லாம் பேசுகிறார். மீதி 5 பேரும் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை பல மாதங்களாக. ஆக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நிபந்தனைகளுக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அப்படித்தானே நம்ம பொருள் கொள்ள முடியும். இன்னொரு பெரிய பங்குதாரரான பாரதிய ஜனதா, அவர்களும் எதுவுமே சொல்லவில்லை. அமித்ஷா சொல்லி கேட்காதவர்கள் செங்கோட்டையன் சொல்லி கேட்கப் போகிறார்களா? அதற்கான வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் 10 நாட்களுக்குள் சேர்க்காவிட்டால் என்று சொல்லி நானே எல்லா அந்த சேர்க்கிற பணியில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்கிறார். அதாவது இதில் பிரபல தலைவர்கள் போக உள்ளூர் அளவிலும் நிறைய பேர் கட்சியை விட்டு விலகி நிற்கிறார்கள், வெளியே நிற்கிறார்கள். ஒன்றிய அளவிலே அல்லது பேரூர் அளவிலே, சிற்றூர் அளவிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கிற முயற்சி என்றுதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். 10 நாட்களுக்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுவார்கள். அப்போது இது இன்னொரு போட்டி அதிமுக மாதிரி தான் உருவாகும். காரணம், அதிமுக ஓட்டு வங்கி அவர்களால் உருவாவதுதான், கீழே இருந்து வருவதுதான். தொண்டர்களான இயக்கம் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரிதான். தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தின் உயிர் நாடி. அப்படி என்றால் அந்த பிளவு என்பது 5வது முனையாகத்தானே அமையும். 4 முனை ஏற்கனவே தெரிகிறது. இப்படியான இன்னொரு பிளவு ஏற்பட்டால் அது 5வது முனை. 5 முனை போட்டி என்று வந்தால் அது ஆளுங்கட்சிக்கு தானே பெரிய லாபமாக இருக்கும். செங்கோட்டையன் அவர்களுக்கும் அது தெரியுமே. அப்படி என்றால் இன்றைய பேச்சு உண்மையிலேயே யாருக்கு லாபத்தை கொடுப்பதற்கான பேச்சு? நான் லாபம் என்று சொல்வது அரசியல் அனுகூலம், அரசியல் லாபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு தானே அரசியல் லாபமாக அமையும். இப்ப செங்கோட்டையன் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காரு. என்ன அழுத்தத்தை இபிஎஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு? மற்ற 6 பேரும் 5 பேரும் வெளியில வர மறுக்கிறாங்க, தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாங்க. செங்கோட்டையனால் இபிஎஸ்க்கு அழுத்தம் தர முடியுமா? ஒரு பக்கம் ஓபிஎஸ், சசிகலா கட்சிக்கு வெளியிலிருந்து ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க. செங்கோட்டையன் கட்சிக்கு உள்ள இருந்து இதை ஒரு கெடு விதிச்சு அடுத்த நகர்வுகளை மேற்கொள்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அழுத்தம் தருவதற்கு அதிமுக அரசியல் அயன் பாக்ஸ் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் ஜெயலலிதா அவர்களும் இப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள், எம்ஜிஆர் அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆல் இண்டியாங்கிற அந்த அடைமொழி சேர்ப்பது அந்த கூட்டத்துல எழுத்தவர்கள் புலவர் இந்திரகுமாரி, கோவிசெலியன் பெயரை இன்றைக்கு செங்கோட்டையன் கூறினார். அவர்கள் கட்சியை விட்டு விலகி போனார்கள், விலக்கப்பட்டார்கள், மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள். செங்கோட்டையன் கூறுவது என்ன? எஸ்டிஎஸ்ஐ சேர்த்தார்கள், காளிமுத்து அண்ணன் திட்டா ஜெயலலிதா அவர்கள் அவரையே சேர்த்தார்கள். இதெல்லாம் சரிதான். ஆனால் அது அந்த தலைவர்கள் தங்களை நிரூபித்த பிறகு அவர்கள் எடுப்பார்கள் அந்த முடிவை. ஜெயலலிதா அவர்கள் 88, 89 காலகட்டத்தில் எடுத்த முடிவை 91 மாற்றிக்கொண்டார். பலரும் பிரிந்து சென்றார்கள், எல்லோரையும், ஆர்எம்பி உட்பட. ஆர்எம்பி ஜெயலலிதாவின் மிகப்பெரிய எதிர்ப்பாளராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஜானகி அம்மையாரோடு சேர்ந்துதான் அவர் பணியாற்றினார். பண்ருட்டியார் அப்படித்தான் இருந்தார். பிஎச் பாண்டியன் என்னாச்சு? அவரும் அப்படித்தான் இருந்தார். எல்லோரையுமே ஜெயலலிதா பின்னால் சேர்த்துக் கொண்டார். எப்போது? 91 தேர்தல் வெற்றிக்கு பிறகு. அப்படி என்றால் ஒரு தேர்தல் வெற்றி தான் பல விஷயங்களை முடிவு செய்யும். திருநாவுக்கரசன் பெரிய அளவுக்கு போர்க்கொடி. 1996, 98 வரைக்கும் அந்த வழக்கு நடந்தது. ஜட்ஜி நீதியரசர் பிடி தினகரனோட ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஜெயலலிதா பக்கம் தீர்ப்பாச்சு. 98 தேர்தல் வந்துருச்சு. தேர்தலில் 30 சீட்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்தன. ஆக இது 2026 தேர்தலுக்கு பிறகுதான் இந்த முடிவுகள் வரும் என்பது எனது யூகம். அது வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதிமுக ஒன்றாக வேண்டும், அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரியான சில முயற்சிகள் செய்யலாம்.
அது மீண்டும் 2026 திமுக ஆட்சியை நோக்கி போகும். அதற்கு பிறகு 2026க்கு பிறகு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், அல்லது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார். ஏனென்றால் இப்போதே அவருக்கு விழிப்புணர்வு இருக்கும், இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போது ஏன் எலெக்ஷன் தான் ஒரு கட்சி, எலெக்ஷன் சக்சஸ் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா வியூங்களும் அதை அடிப்படையாக தான் கொண்டு அமையும். ஏன் இந்த தேர்தலில் எல்லா வாய்ப்புகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தலை மட்டுமே கவனம் செலுத்துகிறார் இபிஎஸ்? ஒற்றுமை ஏன் அவருக்கு இரண்டாம் பட்சமா தெரியுது? அவருக்கும் அந்த தேர்தல் வெற்றி முக்கியம் என்று நினைக்கிறார். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கு அந்த கட்சி அழுத்தம் கொடுத்தது. இதே மார்ச் மாதம் செங்கோட்டையனே போய் பார்த்தார் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களே, பாரத பிரதமரையே கூட பார்த்தார்கள் என்றே கூட அவர் இன்றைக்கு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் எடுத்த வியூகம் என்ன? மற்றவர்களை சேர்ப்பதா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து போவதா என்கிற முடிவை பாரதிய ஜனதா எடுக்கும் போது இபிஎஸ் தான் பெட்டர் சாய்ஸ் அப்படித்தானே அமித்ஷா நினைச்சிருக்காரு. அதனாலதானே அந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கொண்டு போனார். இதற்கு பிறகு இப்போ அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி யாருமே பேசுறது இல்ல. பாரதிய ஜனதா லீடர்ஸ் உட்கட்சி பிரச்சனைன்னு ஒதுங்கிடுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா இன்னைய தேதிக்கு வந்து அதுதான் பெட்டர் சாய்ஸ். சரி, மத்தவங்க வந்து சேர்ந்தா சேரட்டும், சேரலைன்னாலும் நம்ம இதுல ஸ்ட்ராங்கா போவோம், வேற புதிய கட்சிகளை கொண்டு வருவோம். அப்படி ஒரு நிலைமை வந்ததுனால தானே டிடிவி அவர்களும் வந்து கடைசி நேரம் வரைக்கும் பார்த்துட்டு அவர் வந்து நேற்றைய முன்தினம் வந்து இந்த முடிவை சொன்னார். இன்றைக்கு அமமுக தொண்டர்கள் அதை வந்து உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள்னு செய்தி பார்த்தேன். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகியதை, பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்ததை உற்சாகமாக கொண்டாடிவிட்டு இப்போது விலகியதை உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் என்று பார்த்தேன். அப்படி என்றால் இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் கட்சி அதுல இணைந்தால் சில தொகுதிகளிலே நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று நினைப்பார்கள். செங்கோட்டையின் பின்னால் இருக்கிறவர்கள் அவர்களும் வந்து தேர்தல் அரசியலிலே எம்எல்ஏ ஆக வேண்டும், கவுன்சிலர் ஆக வேண்டும் என்கிற நினைப்போடு இருப்பவர்கள் தான். பதவி இல்லாமல்லாம் எந்த அரசியல்வாதியும் ஜீவிக்கவே முடியாது. அரசியல்வாதிக்கு பிராண வாயு பதவி தான். அப்படி என்றால் அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? நமது ஊரிலே வந்து இவ்வளவு ஓட்டு இருக்கு, நமக்கு விஜய் ஓட்டு சேர்ந்தால் நமக்கு வெற்றி. எல்லாமே இந்த மாதிரி லோக்கல் அப்ரோச் இருக்கு, கான்ஸ்டிடுவன்சி அப்ரோச். செங்கோட்டையனுக்கும் அந்த அப்ரோச் இருக்கும், திரு டிடிவிக்கும் அந்த அப்ரோச் இருக்கும். எனவே தான் இந்த 2026 தேர்தல் தான் இதை முடிவு செய்யும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரிஷா.